இப்போ ஜப்பானை ரொம்ப அச்சுறுத்தக்கூடிய ஒரு நோய். இப்போ இது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அப்படின்ற பாக்டீரியா பொதுவாக பேஷண்ட்டுக்கு காய்ச்சல், தலைவலி இருக்கும், திசுக்களை எல்லாம் சேதப்படுத்தி, அப்போ திசுக்கள் வரும்போது அது சதையாக இருக்கும். அப்போ பேஷண்ட்டுக்கு என்ன செய்யும், திடீர்னு ப்ரெஷர் ரொம்ப குறைஞ்சிரும், கிட்னி ஃபெயிலியர் வந்துடும். அப்போ இது பார்த்திங்கன்னா 2 நாள் 48 மணி நேரத்துக்குள்ளே உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய. திரும்ப நான் சொல்கிறது, இது வைரஸ் கிடையாது, பாக்டீரியா. அதனால் இது சீக்கிரம் ஒரு மருத்துவமனையை நாடிட்டோம்னா இது ஈஸியாக மீண்டு வந்துடலாம். இப்போ ஜப்பானை ரொம்ப அச்சுறுத்தக்கூடிய ஒரு நோய் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் டாக்ஸிக் ஷாக் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நோய் அங்கே பரவிக்கிட்டு இருக்கிறதா இப்போல்லாம் கேள்விப்படுறோம். மக்கள் இந்த கொரோனா காலகட்டத்தை தாண்டி வந்தனால எல்லாருக்குமான அந்த பயம் இப்போ ஏற்பட்டிருக்கிறது. அதை பற்றி தான் இப்போ நான் விளக்க முற்படுகிறேன். ஒரு மருத்துவராக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அப்படின்றது ஒரு பாக்டீரியா, கொரோனான்றது ஒரு வைரஸை விட பாக்டீரியா ஓரளவுக்கு பரவாயில்லை. அது பரவக்கூடிய தன்மை மிக குறைவு அப்படின்றத மனசில் எடுத்துக்கங்க. இதுவே எல்லாருக்கும் ஆறுதல் தரக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அப்படின்ற பாக்டீரியா திறந்த வெளி புண்ணுகள் இருந்தால் அதன் மூலம் அது பரவலாம். இப்போ அப்படி அது உள்ள நுழையக்கூடிய அந்த பாக்டீரியாவானது என்ன செய்யும்னா, சில டாக்ஸின்ஸ், சில கெமிக்கலை உடம்புக்குள்ளே ரிலீஸ் பண்ணுது. இந்த டாக்ஸின்ஸ், இந்த கெமிக்கல்ஸ் என்ன செய்யுது, எல்லாம் நம்ம சொல்லக்கூடிய இந்த டாக்ஸிக் ஷாக் சின்ட்ரோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம உடம்புல ஏற்படுத்திக்கிறது. பொதுவாக பேஷண்ட்டுக்கு காய்ச்சல், தலைவலி இருக்கும், குளிர் ஜுரம் வருதுன்னு மருத்துவர்கிட்ட வருவாங்க. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு 48 மணி நேரம் 2 நாளைக்குள்ளே இந்த பாக்டீரியாவானது உடம்புல வேகமாக பரவும். அதை ஃப்ளஷ் ஈட்டிங் பாக்டீரியான்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு அது வரக்கூடிய இந்த கெமிக்கலானது திசுக்களை எல்லாம் சேதப்படுத்தி, அப்போ திசுக்கள் வரும்போது அது சதையாக இருக்கும், தோலாக இருக்கும், எலும்பாக இருக்கும், அந்த உடம்புல கூடிய கொழுப்பு இருக்கக்கூடிய பகுதி, இன்னும் பார்த்திங்கன்னா இரத்த குழாய்கள், இது எல்லாத்தையும் அது அதில் பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போ பேஷண்ட்டுக்கு என்ன செய்யும், திடீர்னு ப்ரெஷர் ரொம்ப குறைஞ்சிரும், கிட்னி ஃபெயிலியர் வந்துடும், மல்டி ஆர்கன் ஃபெயிலியர்னு பல்வேறு உறுப்புகள் ஃபெயிலியர் ஸ்டேஜுக்கு போக ஆரம்பிச்சிடும், உயிரிழப்பு ஏற்படுகிறது. அப்போ இது பார்த்திங்கன்னா 2 நாள் 48 மணி நேரத்துக்குள்ளே உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகை வியாதி அப்படின்ற மனசில் எடுத்துக்கிறணும். ஆனால் இதில் நமக்கான ஒரு ஆறுதல் என்னன்னு கேட்டால், வைரஸ் போல் வேகமாக பரவாது. சரி, எப்படியெல்லாம் பரவுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நேரடியாக தொடுதல் மூலம் பரவலாம், பர்சனல் கான்டாக்ட்னு சொல்லுவாங்க, டச், அதன் மூலம் பரவலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஏர் ட்ராப்லெட்ஸ்னு வாங்க, நம்ம சுவாசத்தின் மூலம் இது இந்த பாக்டீரியா பரவலாம். இதுதான் மெயினான காரணம். யாரெல்லாம் பாதிக்குங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயது வரம்பு அப்படின்னு கிடையாது, பொதுவாக முதியோர்கள் அதிகம் பாதிக்கும். ஏன்னா முதியோர் குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கான எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அந்த நிலை இருப்பதால் அவங்கள அதிகம் பாதிக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா முதியோர்கள் எடுத்துக்கிட்டால் கூட கோமார்பிட் கண்டிஷன்ஸ், ஒரு ப்ரெஷர் இருக்குது, சுகர் பேஷண்ட்டு, ஏற்கனவே கிட்னி ஃபெயிலியர் உள்ள பேஷண்ட்டு, அப்படி உடல் உபாதைகள் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒருத்தரை இது அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. இந்த ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் எந்த வகையில் மக்களை பாதிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல் கான்டாக்ட், தொடுதல் மூலம் அந்த நோய் பரவலாம். ரெண்டாவது ஏர் ட்ராப்லெட்ஸு, நம்ம சுவாசத்தின் மூலம் இது பரவலாம். அப்போ நம்ம இதில் கவனம் கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹைஜீன், பர்சனல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணணும். அப்போ கை காலை சுத்தமாக கழுவிட்டு இருக்கக்கூடிய வகையை இது பண்ணிக்கிறணும். இன்னும் மாஸ்க் அணிந்து கொள்ளலாம். இந்த மாதிரி விஷயங்கள் இந்த பாக்டீரியா பரவாமல் தடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இதுக்கு சிகிச்சை முறைன்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த நோய் தாக்கப்பட்ட ஒரு பேஷண்ட்டு ஒரு மருத்துவமனையில் அட்மிட் ஆகி அங்கே இம்மீடியட்டாக ஹையர் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்பாங்க. இதுக்கான மருந்துகள் இருக்கிறது, கொடுத்த நோயை ஈஸியாக அவங்க கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ நமக்கான ஒரு விழிப்புணர்வு சீக்கிரம் போய் மருத்துவமனை உதவியை நாடி போகணும், சிகிச்சை நாடி போகணும். இதுதான் மக்கள் செய்ய வேண்டியது. திரும்ப நான் சொல்கிறது, இது வைரஸ் கிடையாது, பாக்டீரியா. அதனால் இது பரவும் தன்மை மிக 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 குறைவு. ஆயிரக்கணக்கில் தான் இப்போ ஜப்பான்லேயே நோய் வந்திருக்கதா சொல்கிறாங்க. அதனால் யாரும் பயம் கொள்ள வேண்டாம். நம்ம எப்போ இந்த கொரோனா காலகட்டத்திலேருந்து எப்படி நம்ம கடைபிடிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம பர்சனல் ஹைஜீனு, சுத்தத்தை மட்டும் கடைபிடித்தால் இந்த நோய் வராமல் தவிர்க்கலாம். யாருக்கெல்லாம் அந்த அறிகுறி இருக்கோ, என்ன அறிகுறி இருக்க முடியும், காய்ச்சல், தலைவலி, குளிர் ஜுரம் வரலாம், இன்னும் பார்த்தீங்கன்னா இருமல் கூட இருக்கலாம். சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போய் ப்ரெஷர் குறைஞ்சு டாக்டர்கிட்ட அவசரமாக கொண்டு வர மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். அதனால் இதுகள் தான் இருக்கக்கூடியது. அப்போ சீக்கிரம் ஒரு மருத்துவமனையை நாடிட்டோம்னா இதுலேருந்து ஈஸியாக மீண்டு வந்துடலாம். இப்போ ஜப்பானில் வந்திருக்கிறது
மற்ற இடங்களில் பெருசாக இது ரிப்போர்ட் ஆகலை. அதனால் சுகாதாரத்துறையும் ஒரு விழிப்போட மக்களுக்கான இந்த ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்ஸை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வேலையை செய்யணும் அப்படின்றது எங்களுடைய மருத்துவர்கள் நாங்கள் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. ஜப்பான்லேருந்து இந்தியாவுக்கு வர்றவங்களால இந்த தொற்று இந்தியாவில் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? ஆமாம், இது வைரஸ்ன்றது ரொம்ப ஒரு நுண்ணுயிர் கிருமி. அது ஆமாம், ஃபில்ட்ரபிள்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஃபில்டர் ஆயிரும். அந்த மாதிரி பாக்டீரியா அப்படி கிடையாது. அதனால் அதிகம் பரவக்கூடிய தன்மை இல்லை. இதுவே மக்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு விஷயம். இது அப்போ ஜப்பான்லேருந்து வரவங்களால பாதிப்பு வராதா? பாதிப்பு நிச்சயமாக வராது இதில். ஆமாம், அந்த திறந்த வெளிப்புண் அவருக்கு அந்த பாக்டீரியா உள்ளே போனால்தான் அவரை போய் அவரை ஆளை அழிக்கக்கூடிய அளவுக்கு பரவும் தன்மை உள்ளது. அதற்கு நம்ம சீக்கிரமே ஒரு மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டோம்னா நிச்சயமாக அதிலிருந்து தப்பிச்சுக்கரலாம். அதனால் பொதுவாக மக்கள் வந்து கொரோனாவுக்கு பயந்த அளவுக்கு இந்த ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோமுக்கு பயப்பட வேண்டியதில்லை. அப்போ பொண்ணு மூலியமாக தான் பரவுதுன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், ஏரில் பரவக்கூடிய தன்மை இருக்கா? தன்மை வந்து மிக குறைவு பாக்டீரியாவுக்கு. இருந்தாலும் நம்ம எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கிறணும், கருத்தில் எடுத்துக்கொண்டு அதனால் நம்ம தனியாக நம்ம சுத்தமாக வச்சுக்கிறணும். நம்ம கைகால் கழுவிட்டு நம்ம உட்கொள்ள நம்ம இதுகளை உணவுகளை இது மாஸ்க் அணிந்து கொள்வதும் இப்போ கொரோனாவுக்கு பிறகு வந்து இப்போ நிறைய பேர் அதை கடைப்பிடித்துக்கிட்டு வர்றாங்க. அது பண்ணுறது இன்னும் சால சிறந்து பல்வேறு நோய்கள்லேருந்து இன்னும் அது ரெஸ்பிரேட்டரி டிசீஸ்லேருந்து நிறைய இதுலேருந்து அது நிச்சயமாக பாதுகாக்கும். பொதுவாக இப்போ காய்ச்சல்லாம் வரும். இந்த பாக்டீரியானால் வர்ற காய்ச்சல்ன்றதை நம்மளால் எப்படி உணர முடியும் சார்? பொதுவாக இந்த பாக்டீரியா வைரஸ் இன்ஃபெக்ஷன் வந்தால் கூட குறைந்தது 2-3 நாட்கள் ஆகும். அந்த பாக்டீரியாவை வைரஸை உடம்புல பல்கி பெருகி அப்புறம் தான் அதனுடைய வீரியத்தை அது காமிக்க முடியும். அப்போ வந்து நம்ம வந்து அது குறைஞ்சது 2-3 நாள் ஆகலாம். அப்போ தொடர்ச்சியாக ஒரு 4-5 நாள், ஒரு வாரம் ஒருத்தர் காய்ச்சல் இருக்கிறது அப்படின்னா அவர் வந்து உடனடியாக ஒரு சிகிச்சை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஸோ நம்ம இந்திய மக்கள் இதிலிருந்து தங்களை தற்காத்து கொள்றதுக்காக என்னென்ன செய்யலாம்? ஆமாம், தற்காத்து கொள்வது இதுதான். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் அப்படின்னு சொல்லுவாங்க. தடுப்பு முறையில் சிகிச்சையை விட மிக ஈஸியானது. நம்ம அதை நிறைய நேரம் புறந்தள்ளிடுறோம். அதனால் பர்சனல் ஹைஜீன், சுத்தமாக கையை அலம்பிட்டு சாப்பிட்டாலே இப்போ பாதி பிரச்சனைக்கு தீர்வு உண்டு. சுவாசத்தில் அந்த கிருமி பரவக்கூடாதுன்றனால ஒரு மாஸ்க் அணிந்து கொண்டால் இன்னும் நமக்கு இன்னொருத்தர்கிட்ட வராது, நம்மக்கிட்ட இருந்தால் இன்னொருத்தருக்கு போகாது. இதுகளை நம்ம கடைபிடிக்கணும். இன்னும் நம்ம வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய இடங்களில் இந்த கிருமிகள் தங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த சுகாதாரமற்ற பொருட்கள் சேராமல் பார்த்துக்கிறது நம்மளுடைய மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. அந்த வகையில் பண்ணோம்னா நிச்சயமாக இந்த மாதிரி இயற்கை பேரிடர்லேருந்து நிச்சயம் நம்ம தற்காத்து கொள்ளலாம். இதுக்கு தனிப்பட்ட இப்போதைக்கு வேக்சின் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. இதுன்னு அதிக பேரையும் இது தாக்கக்கூடிய வாய்ப்பு மிக கம்மி. அதனால் இதுக்கு பயப்பட வேண்டியதில்லை. இந்திய மக்கள், தமிழக மக்கள் இதற்கு பயப்பட வேண்டியது துளியும் இல்லை. நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.